மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் பாடகர் வேல்முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி சன்னதிகள் முன்பு மனமுருகி பக்தி பாடல்களை பாடி வேல்முருகன் வழிபாடு செய்த நிலையில் பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கோவை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். டெல்லி செங்கோட்டையில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் சோதனைகள் பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் கோவை ரயில் நிலையம் முழுவதும் சோதனை செய்தனர். பலத்த சோதனைகளுக்கு பிறகே பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை குறைக்காத மத்திய அரசால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மத்திய அரசு சார்பில் தமிழகம் வந்த குழு நெல் மணிகளின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்துவிட்டு சென்றது. ஆய்வை முடித்து 2 வாரங்கள் ஆகியும் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவில் எந்தவித தளர்வும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றான தஞ்சை நாயகி தாயார் வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று நரசிம்ம பெருமாளை வழிபட்டனர். மேலும் இந்த விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்களின் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்பட்டு 4ஆம் கால பூஜையுடன் நிறைவு பெற்றது. நெல்லையப்பர் கோவிலில் 70 வயது பூர்த்தியடைந்த தம்பதியினருக்கு தமிழக அரசு சார்பில் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் 55 தம்பதிகளுக்கு 2500 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவைகள், கல்யாண சீர்வரிசைகள் அரசு சார்பில் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.